தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதர் ஆனதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய புனிதர் மரியாயின் மாசற்ற இதயத்தின் விழா. மரியாயின் மாசற்ற இதய பக்தி திருச்சபையில் புதிது அல்ல. புனித ஜான் யூட் இந்த விழாவை தன் சபையில் கொண்டாடும்படி 1668 ஆண்டிலேயே பாப்புவின் அனுமதியை பெற்றார். லூசியா, பிரான்சிஸ்கோ, ஜசிந்தா என்னும் 3 சிறுவர்களுக்கு தேவதாய் பாத்திமாவில் காட்சியளித்து உலகிற்கு சமாதானம் கிடைக்கும்படி தீமைகளை பரப்பி வரும் ரஷ்யா மனம் திரும்பவும் அகில உலகம் மரியாளின் மாசற்ற இதயத்தை அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டார். அர்ப்பணத்தால் மாத்திரம் போதாது, உருக்கமாக ஜெபிக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி வாழ்வை சீர்திருத்த வேண்டும். பாவிகளுக்காக ஜெபித்து ஒருத்தல் செய்ய வேண்டும் என்றால் இது மாதாவின் வேண்டுகோள். மக்கள் தங்கள் மரியாயின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிக்கிறார்கள். அத்துடன் வாழ்வை திரித்து கொள்ள வேண்டும், பாவிகளுக்காக ஒருத்தல்கள் செய்ய வேண்டும் என்பதை போதிக்கிறார்கள். 2வது உலகப் போரின் விளைவாக மக்கள் பட்ட அவதிகளை கண்டு மனமிளகிய பாப்பானவர் 12ஆம் பத்திநாதர் 1942 ஆண்டில் மானிட சன்னதி அனைத்தையும் மரியாயின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்தார். நம் மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு பக்தி கொள்கின்றோம். இந்த பக்தியில் நாம் மரியாளின் மாம்சமாக இதயத்தில் வந்திக்கின்றோம். மகிமைப்படுத்தப்பட்ட அவளது உடல் இப்பொழுது மோட்சத்தில் இருக்கிறது. இதயமானது உடல் மிக சிறப்பாக இருக்கின்றது. அந்த இதயம் கடவுளின் மாதாவுக்கு சொந்தமானது. அவள் கடவுள் மீதும் இயேசுநாதர் மீதும் மானிடன் மீதும் மிகுந்த தூய அன்பு கொண்டிருந்தாள். இந்த தூய அன்பின் உறைவிடமே இருதயமே. அன்பின் அடையாளம் இதயமே. எனவே மரியாயின் மாசற்ற இதயத்தின் மேல் பக்தி கொண்டிருக்கிறவர்கள் அந்த அன்னையைப் போல இறைவன் மீதும் கிறிஸ்து மீதும் மானிடர் அனைவர் மீதும் உண்மையான தூய அன்பு கொண்டிருக்க வேண்டும். சிந்தனை. அன்னை விரும்பி கேட்பது போல் பாவிகள் மனந்திரும்ப ஜெபிப்போம். ஒருத்தல்கள் செய்வோம். நன்மை சார்ந்தவர்கள் பற்றி நன்மை செய்ய வேண்டும். நன்மை கூற வேண்டும். நாட்டையும் ஆள வேண்டும். உலகையும் மரியாயின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணிப்போம். வாரி ஜெபம். மரியாயின் மாசற்ற இருதயமே திருச்சபையையும் உலகத்தையும் நிரம்ப காப்பாற்றும்.
அமர்ந்திட விரைவோம். இறைவனை தொழவே அருள்தனை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோம். நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விழைவோம். நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விழைவோம். இறைவனை தொழவே அருள்தனை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோம். இறைவனின் உறவில் கலந்திட எழுவோம் இணைவோம் நம்மையே தரவே. ஆவியின் வரங்களால் நிறைந்திட எழுவோம் இணைவோம் புது படைப்பாகவே. மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம், இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம், இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். இறைவனை தொழவே அருள்தனை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோம். நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விழைவோம். நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விழைவோம். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். திருப்பாடல்கள் 27 இறைவசனங்கள் 8 மற்றும் 9. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் திருமதி ராணி லக்ஷ்மணன் ஜோனிகா இவர்களுடைய குடும்ப கருத்துகளுக்காகவும், பிறந்த நாள் கொண்டாடுகின்ற திருமதி தீபா குமார் அவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், அமெரிக்காவில் வாழ்கின்ற ஷிபா சுனில் தம்பதியினருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவருக்குள் நித்திலை பார்தலை அடைந்து முதலாவது ஆண்டு நினைவு கூறப்படுகின்ற நம்முடைய பங்கின் மக்கரியாஸ் ஜெசிந்தா தம்பதியர்களுடைய பேத்தி செரின் ஆஞ்சலின் லோபோ இவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் இவருடைய பிரிவால் வாடுகின்ற குடும்பத்தினருக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, வாரத்தின் வெள்ளிக்கிழமை கடவுளுக்கு நன்றி சொல்லி மீண்டும் நம் எல்லாரையும் இயேசுவினுடைய பரிசுத்த திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடந்த வெள்ளிக்கிழமை இயேசுவினுடைய பரிசுத்த திரு இதய பெருவிழாவை கொண்டாடி நம் உலகையும் நம் தேசத்தையும் நம் மாநிலத்தையும், குறிப்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய தலைநகரான சென்னையையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். மீண்டும் இன்றைய நாளிலும் வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தினமும் மீண்டும் ஒரு முறை நமது சென்னை மாநகரை இயேசுவின் மகா பரிசுத்த திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து கடவுள் நம் மீது இரக்கம் கொள்ள வேண்டும்,
நோய் தொற்றை நம்மிடமிருந்து முற்றிலுமாய் ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு கடவுளை நோக்கி நம்முடைய ஜெபங்களை எழுப்புகின்ற மக்களாக இருக்க அழைப்பு விடுக்கிறது. தொழுநோயாளர் ஒருவரை இயேசு குணப்படுத்தி கடவுளின் வல்லமையை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான நிகழ்வை இன்றைய நற்செய்தியாக நாம் தியானிக்கின்றோம். தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து என்று சொல்லப்படுகிறது. தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த தொழுநோயாளருடைய செயல்களை கவனியுங்கள். உடல் முழுவதும் தொழுநோய், ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் ஒதுக்கப்பட்ட நிலை, சமூகத்தோடு உறவாட முடியாத சூழல். ஆனால் இயேசு குணப்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கை அந்த மனிதனை அவனுடைய வாழ்விடத்திலிருந்து அவனை வெளியே தள்ளி இயேசுவை நோக்கி வரச் செய்கிறது. இயேசுவிடத்தில் வருகிறார், பணிகின்றார், தன் வேண்டுதலை முன்வைக்கின்றார். இயேசு தன்னிடம் வந்த அந்த மனிதரை வரவேற்கின்றார். அவர் பணிந்து நின்ற அந்த தாழ்ச்சியை உணருகின்றார். அவனுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்க்கின்றார். வார்த்தை சொல்லுகிறது, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய நோய் தொற்று காலம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடம். நாம் இயேசுவிடம் வர வேண்டும். நாமும் கூட பல விதங்களில் தொழுநோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். என்று நற்செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற இந்த தொழுநோய் உடல் சார்ந்ததாய் இருக்கலாம். ஆனால் இன்று உளம் சார்ந்த பல தொழுநோய்கள் நம்மை பீடித்திருக்கிறது, நம்மை மிக இறுக்கமாய் பிடித்து கொண்டிருக்கின்றது. அது நம்முடைய ஆணவமாக இருக்கட்டும், நமது ஆணவமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தான் தோன்றி தனமான மனநிலையாக இருக்கலாம், அல்லது அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை புறக்கணிக்கின்ற மனப்பாங்காக இருக்கலாம், அல்லது இந்த நோய் தொற்று காலத்தில் அதிகாரத்தில் இருப்போர் செய்கின்ற அடாவடித்தனமான செயல்களை கண்டு அமைதி காக்கின்ற மனநிலையாக இருக்கலாம். இவை எல்லாமே ஒரு விதத்தில் தொழுநோய்கள் தான். இது எல்லா தொழுநோய்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும். அல்லது இப்படிப்பட்ட தொழுநோய்கள் பிடித்திருக்கின்றவர்கள் இயேசுவிடம் வந்து பணிந்து அவர்களுடைய நோயிலிருந்து நீங்க நாம் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாமும் இயேசுவிடம் வர பணிந்து நிற்க வேண்டுதல் எழுப்ப கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அழைப்பை ஏற்று இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். யூதா மக்கள் நாடு கடத்தப்பட்டனர். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தை 1 முதல் 12 முடிய. செதேக்கியாவினது ஆட்சியில் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடும் எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகி இருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கும் இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினார். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தார். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றனர். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அழைத்து அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கி பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பலரும் தலைவனுமாகிய நெபுசாரான் எருசலேமிற்கு நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பலர் அவன் தலைவன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பலர் தலைவன் நெபுசராத்தான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்து இருந்தவர்களையும் விட்டபடி கைவினையோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்காப்பலர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டில் ஏழை சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகளே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்து அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோம். எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிக்கு இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கெனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக. பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. பல்லவி. உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்
நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 1 முடிய. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பள்ளி பாடங்கள், அதிலும் குறிப்பாக வரலாறு என்கின்ற பாடம் பல்வேறு உலக வரலாற்றின், தேசங்களின் வரலாற்றின் அல்லது ஒரு தேசத்தின் குறிப்பிட்ட எல்லைக்குள் நடந்த வரலாற்று சம்பவங்களின் அல்லது வரலாற்றில் பல வரலாறுகளை படைத்த பெரும் மனிதர்களின் தொகுப்பு வரலாறு அல்லது வரலாற்று பாடம். இந்த வரலாறு அல்லது வரலாற்று பாடம் ஏன் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால், ஒன்று வரலாறை நாம் தெரிந்து கொள்வதற்கும், ஒருவேளை அந்த வரலாற்று மனிதர்களுடைய எடுத்துக்காட்டான அல்லது வீரமிக்க அல்லது அவர்களுடைய பெரும் செயல்கள் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மையும் அப்படிப்பட்டவர்களாக மாற்றுவதற்கு உதவும் என்கின்ற பின்புலத்தில் நமக்கு இந்த பாடங்கள் கற்பிக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் கூட அப்படிப்பட்ட ஒரு வரலாறைத்தான் இன்று நமக்கு நினைவுபடுத்துவதாய் இருக்கிறது. என்று நான் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. எப்படி எருசலேம் முற்றுகையிடப்பட்டது, எப்படி எருசலேம் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டது, அப்பொழுது யார் அரசராக இருந்தார் அல்லது யாருடைய ஆட்சி காலத்தில் இந்த சம்பவம் நடந்தது, இந்த சம்பவம் யாரால் நடத்தப்பட்டது, அப்பொழுது என்ன மாதம் என்ன நாள், படையெடுத்தவன் யார், தோற்கடிக்கப்பட்டவர்கள் யார், தப்பி ஓடியவர்கள் யார், சிறைபிடிக்கப்பட்டவர்கள் யார், சிறைபிடிக்கப்பட்டவர்களுக்கு நேர்ந்தது என்ன, அல்லது இந்த சிறைபிடிக்கப்பட்டவர்கள் வாழ்ந்த பகுதிகள் என்ன ஆயிற்று, என்னவெல்லாம் நடந்தது என்கின்ற தொகுப்பை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லியது. அன்புக்குரியவர்களே, முதல் வாசகத்தினுடைய மையச் செய்தியாய் நான் கருதுவது யூதா தேசத்து மக்கள் நாடு கடத்தப்பட்டது. அதாவது செதேக்கியா ஆட்சி காலத்தில் இந்த யூத பகுதியில் இருந்த, யூதாவினுடைய பகுதியில் இருந்த இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே அசிரிய மன்னன் சமாரியாவில் இருந்தவர்களை எல்லாம் சிறைபிடித்து நாடு கடத்தினான் என்பதை 3-4 தினங்களுக்கு முன்பு நாம் வாசித்தோம்.
இன்றைய பகுதியில் மீண்டும் இது நமக்கு நினைவு கூறப்படுகிறது. ஏற்கனவே எருசலேம் அல்லது யூத மக்கள் பாபிலோனிய மன்னனால், அவனுடைய மெய்காப்பானால் அவர்களுடைய பகுதி முற்றுகையிடப்பட்டது, அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வாசித்தோம். மீண்டும் அந்த பகுதி நமக்கு நினைவு கூறப்படுகிறது. ஏன் இவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள், அல்லது ஏன் இவர்களுடைய வாழ்விடம் தீக்கிரையாக்கப்பட்டது, இவர்கள் செய்தது என்ன? இவர்கள் இஸ்ரேல் மக்கள் அல்லவா, யூதர்கள் அல்லவா? ஏன் இவர்களுக்கு இப்படி நேர்ந்தது? இப்படி நேருவதற்கு இது காரணமாயிருந்தது? ஏன் கடவுள் அவர்களை கைவிட்டு விட்டார்? அல்லது ஏன் கடவுள் அவர்கள் நாடு கடத்தும்படியாய் அவர்களை புறக்கணித்து விட்டார் என்கின்ற வினாக்கள் நிச்சயம் நம்மில் எழலாம் அல்லது எழ வேண்டும். காரணம், கடவுள் ஒரு குழுவை மிக அதிகமாய் அன்பு செய்கின்றார், பார்த்து பார்த்து அவர்களை பராமரிக்கின்றார், அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து அவர்களை அழகாய் வழி நடத்துகின்றார். முதலில் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குகின்றார். 40 ஆண்டுகள் அவர்களை பாலைநிலத்தில் பயணிக்கச் செய்கின்றார். பயணம் முழுவதும் அவர்களோடு உடன்படிக்கை பேழையாயிருந்து அவர்களை வழி நடத்துகின்றார். அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நியமங்களையும் கோட்பாடுகளையும் கொடுக்கின்றார். அவர்கள் எங்களுக்கு பசிக்கிறது என்று சொன்ன பொழுது மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். தாகம் என்று சொன்ன பொழுது பாறையிலிருந்து தண்ணீர் கொடுத்தார். எங்களை எதிரிகள் எதிர்கொள்ளுகிறார்கள் என்கின்ற பொழுது வலிமை மிக்க மக்களை தெரிவு செய்து எதிரிகளுக்கு எதிராக போராடி கடவுள் தாமே அவர்கள் சார்பாக நின்று போராடி வெற்றியை கொடுக்கின்றார். வாக்களிக்கப்பட்ட தேசம் நோக்கி அவர்களுடைய பயணத்தில் அவர்களுக்கு நிழலாய் மேகத்தூணாய் இறங்குகின்றார், ஒளியாய் நெருப்பு பிழம்பாய் இருந்து வழி நடத்துகின்றார். ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு ஆட்சி தேவை, அரசர் தேவை, நாங்களும் ஒரு நாடாக உருவாக வேண்டும் என்கின்ற அவர்களுடைய கோரிக்கையை கடவுள் ஏற்கின்றார். அவர்கள் புதிய அரசை உருவாக்க நினைக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் என்னை நிராகரிக்கிறார்கள் என்று கடவுள் அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் கூட கடவுள் அவர்களுக்கு சவுல் என்கின்ற முதல் மன்னனை உருவாக்கி அவன் வழியாய் ஒரு தேசத்தை கட்டமைத்து அவன் வழியாய் பல எதிரிகளிடமிருந்து அவர்களை காக்கின்றார். இந்த காக்கின்ற கடவுளுடைய பணி தொடருகிறது. ஆனால் ஒவ்வொரு சூழலிலும் அன்புக்குரியவர்களே, கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை 2 அரசர்கள் புத்தகத்திலிருந்து நான் வாசிக்க கேட்ட பகுதியில் இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களை எகிப்து நாட்டினின்றும் அந்நாட்டு மன்னன் பாரவோனின் கையினின்றும் விடுவித்திருந்த தங்கள் கடவுளான ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து வேற்று தெய்வங்களை தொழுது வந்தனர். அவர்கள் கடவுளை முற்றிலுமாய் மறந்தனர். வல்லமை மிக்க வலிமையான தங்களை ஈன்றெடுத்த கடவுளை விட்டு அவர்கள் பொய்க் கடவுளை அவர்கள் தொழுதார்கள். எனவே கடவுள் அவர்களை வேற்றினத்தாருடைய கைகளில் அவர்களை விரட்டி அடிக்கின்றார். அதேபோல் அவர்கள் வேற்றினத்தாருடைய விதிமுறைகளையும் அவர்களுடைய வழக்கங்களையும் கடைபிடித்தார்கள். ஆயினும் கடவுள் இறைவாக்கினர்களை, திருக்காட்சியாளர்களை அனுப்பி அவர்களை எச்சரிக்கின்றார். நீங்கள் உங்களுடைய தீய வழிகளை விட்டு திரும்பி வாருங்கள், உங்களுடைய மூதாதையருக்கு கட்டளையிட்டபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், திருச்சட்டங்களை கடைபிடியுங்கள், என் கட்டளைகளை முறையாய் கடைபிடியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தம் இறைவாக்கினர் மூலமாய், திருக்காட்சியாளர் மூலமாய் எச்சரிக்கை விடுக்கின்றார். வார்த்தை சொல்லுகிறது, ஆனால் அவர்களோ செவி கொடுக்கவில்லை. அவர்கள் பணிய மறுக்கின்றார்கள், வணங்கா கழுத்துடையவர்களாய் இருக்கிறார்கள். கடவுளோடு அவர்கள் செய்திருந்த உடன்படிக்கையை அவர்கள் புறக்கணித்தார்கள், வீணானவற்றை பின்பற்றினார்கள். வேற்றினத்தாரை பின்பற்றி தங்கள் கடவுளையும் அவர் தந்த கட்டளைகளையும் அவர்கள் புறக்கணித்தார்கள் என்று கடந்த 22ஆம் தேதி திங்கட்கிழமை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களை, இதன் நிமித்தமாகவே கடவுள்
இஸ்ரேலரை வேற்றினத்தாருடைய கைகளில் ஒப்படைக்கின்றார். இது ஒரு வரலாறு. இந்த வரலாறு நமக்கு விடுக்கின்ற எச்சரிக்கை, நாமும் கடவுளை நிராகரிக்கின்ற பொழுது, கடவுளுக்கு எதிராக நாம் செல்லுகின்ற பொழுது, அவர் நமக்கு விடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் புறக்கணிக்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்ரேலர் மக்கள் எதிர்கொண்ட சூழலை நாமும் எதிர்கொள்ள இயலும். இது ஒருவேளை எச்சரிக்கையாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்று நம்முடைய சூழல் கூட அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய பேராசை, நம்முடைய ஆணவம், நமக்கு மட்டுமே எல்லாம், இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும்தான், விலங்குகளுக்கு அல்ல, ஜீவராசிகளுக்கு அல்ல, மரம் செடி கொடிகளுக்கு அல்ல என்கின்ற நம்முடைய பேராசை தான் இன்று நம்மை மிகப்பெரிய நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறது. பல காரணங்களை நாம் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் கடந்து கடவுளை நிராகரித்து நாம் நம்மை கடவுளாக மாற்றி கொண்டோமோ என்பது கூட இன்று எனக்குள் எழுகின்ற ஐயமாக இருக்கிறது. எனவே கடவுள் என்று நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் எப்படி அந்த தொழுநோயாளர், இன்றைய நற்செய்தி இயேசு மலையிலிருந்து கீழிறங்கி பெருந்திரளான மக்களை கண்டார், அவர்கள் அவரை பின்பற்றினார்கள் என்று வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்கள், அதற்கு முன்பு வரை இயேசு மலைப்பொழிவு பகுதியை மக்களுக்கு எடுத்துச் சொன்னதைத்தான் நாம் வாசித்தோம். அதைத்தான் நேற்றும் குறிப்பிட்டேன். இயேசுவினுடைய மலைப்பொழிவு மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்களும் உள்ளடக்கியிருப்பது தான் மலைப்பொழிவு. வெறுமனே பேறு பெற்றோர் பட்டியலை கொண்டிருக்கிற பகுதி மட்டுமல்ல இயேசுனுடைய மலைப்பொழிவு. இன்றைய நற்செய்தியில் இயேசு அந்த மலையிலிருந்து அவர் கீழிறங்கி வர பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகிறது. அன்புக்குரியவர்களே, பெருந்திரளான மக்கள் இயேசுவிடம் வந்தார்கள். காரணம், இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். கடவுளுடைய வல்லமை இவர் வழியாய் செயல்படுகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அல்லது அறிந்து வைத்திருந்தார்கள். எனவே இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அவர்களில் ஒரு தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து அவரை பணிந்து, நீர் விரும்பினால் எனது நோய் நீங்கும் என்று சொல்லி இயேசுவிடம் அவருடைய பாதத்தில் வந்து விழுகின்றார். அன்புக்குரியவர்களே, அவனுடைய வருகை, கடவுளுக்கு முன்பாய் அவன் நிற்கின்ற அந்த சூழல், அவனுடைய வேண்டுதல் இயேசுவை, கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்த செய்கிறது. எனவே இயேசு அவனுடைய வருகையை அங்கீகரிக்கிறார். அவன் இயேசுவுக்கு முன்பாய் தாழ்வணிந்து நிற்பதை அவர் மேன்மையாய் பார்க்கின்றார். இது கடவுளுடைய மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் ஆயிற்று. அவர்கள்தானே கடவுளை தேடி வருவார்கள், கடவுளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கொள்வார்கள். இந்த தொழுநோயாளர் அப்படிப்பட்ட மனிதராக தென்படுகிறார் என்று சொல்லி இயேசு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி குணமளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் இந்த உலகம் அனைத்திற்கும் தருகின்ற செய்தியாக நான் பார்க்கின்றேன். ஒரு தொழுநோயாளர், நோய் பிடித்திருந்த மனிதர் இயேசுவிடம் வருகிறார் என்று நம்மிடையே கூட அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நோய் ஒன்று நம்மை தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நோய் நமக்கு மரணத்தை விளைவிக்கின்றது. பல லட்சம் பேர் இந்த நோயிலிருந்து மீண்டு எழும்பி வந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் நமக்கு ஆறுதலை கொடுத்தாலும், ஒவ்வொரு நாளும் சில ஆயிரம் உயிர்கள் நம்மை விட்டு சென்று கொண்டுதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, ஒருவேளை கடவுள் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய பழைய பாவ நிலையிலிருந்து நம்மை அறுத்து கொண்டு கடவுளிடம் திரும்பி வர நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த நாட்களில் நாம் கடவுளை தேட வேண்டும் என்கின்ற ஒரு மைய செய்தியை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். எப்படி இந்த தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து பணிந்து, நீர் விரும்பினால் என் நோய் நீங்கும் என்று ஜெபித்தது போல நாமும் கூட அன்பு மக்களே கடவுளிடம் திரும்பி வருவோம், இயேசுவிடம் வருவோம், இயேசுவின் முன் முழந்தால் படியிடுவோம், கரங்களை உயர்த்தி அல்லது கரங்களை விரித்து, ஆண்டவரை நீர் விரும்பினால் இந்த சூழல் மாறும், இயேசுவின் நீர் விரும்பினால் இந்த நோய் தொற்று நீங்கும். நாங்கள் எல்லாரும் எங்களுடைய பாவங்களால் அல்லது எங்களுடைய பேராசையால், எங்களுடைய சுயநலத்தால் நாங்கள் உம்மை மறந்து நாங்கள் எங்களை கடவுளாக்கி கொண்ட தருணங்களுக்காக எங்களை மன்னியும். இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித உயிர்கள் உட்பட எல்லாம் உமக்கு சொந்தமானது. நீரின்றி இங்கு எதுவும் அசையாது, உம் விருப்பமின்றி இங்கு ஒன்றும் ஓடாது. எனவே இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
நாங்கள் நோய் நீங்கி நலமாய் வாழ அருள் தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனைகளோடு தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கையை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி இப்பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். இயேசுவிடம் வர அவர் முன் பணிந்து நிற்க, நோய் நீங்கி நலமாக வேண்டுதல் எழுப்ப அருள் வேண்டி கரம் வைத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நம்ம எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகிறன. தக்க வேளையில் நீர் அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். திருப்பாடல்கள் 144 இறைவசனம் 15. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.